Praise Lord. இன்னைக்கு நான் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது உங்களை எல்லாருக்கும் கூட வரும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். நான் இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது ஒரு பாயிண்ட்ல ஜஸ்ட் இமேஜின், அந்த பிளேஸ்ல நீங்க இருக்க மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிட்டு ப்ரே பண்ணுங்க. அதோட டெப்த், அதோட பெயின் உங்களுக்கு புரியும். இதுல நான் 3 பாயிண்ட்ஸ் தான் எடுக்க போறேன். அது எடுக்க முன்னாடி பைபிள் வேர்ஸ் ஜேம்ஸ் 5:6 says, therefore confess your sins to each other and pray for each other so that you may be healed. The prayer of a righteous person is powerful and effective. So நம்ம கன்ஃபெஸ் பண்ண போறோம். நிறைய sins நடக்குது, அது எல்லாமே நம்ம கன்ஃபெஸ் பண்ண போறோம். We are righteous by the blood of Jesus Christ, we are righteous. So நம்மளோட பிரேயர் வந்து ரொம்ப பவர்ஃபுல், நம்மளோட பிரேயர் வந்து ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ இந்த வசனம் சாட்சியா நம்ம இன்னைக்கு வச்சுட்டு நம்ம ப்ரே பண்ண ஒரு ப்ரேயர் பாயிண்ட் வந்து ரொம்ப இட்ஸ் கோயிங் டு டூ சம் மிராக்கிள்ஸ். ஸோ அதுதான் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ போலாம். இன்னைக்கு நான் ஒரு 3 ப்ரேயர் பாயிண்ட்ஸ், எனக்கு 1/2 hour டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ்ல கோவிட் crimes behind it, இது மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்க போகுது. ஸோ be patience with me. செகண்ட் வந்து ப்ராப்பர் கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்ல போறோம். அப்புறமா அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் பத்தி சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ராணி அக்கா ப்ரே பண்ண போறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பிரியா அக்கா ப்ரே பண்ண போறாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து சூசன் இருந்தா சூசன் ப்ரே பண்ணும், இல்லைன்னா வேற இருக்காது, நான் தரப்போறேன். ஸோ ப்ரேயர் பாயிண்ட்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பாயிண்ட், கோவிட் கிரைம்ஸ். நம்ம பார்க்குறோம் நிறைய கோவிட் பத்தி, நம்ம அண்ணா சொன்ன வர்ஷிப்ல சொன்ன மாதிரி நம்ம தாங்க முடியாத அளவுக்கு நிறைய திங்ஸ் நடக்குது. இந்த நம்ம ஜஸ்ட் சென்சஸ் பாத்தீங்கன்னா டெத் 28 ஏப்ரலுக்கு டெத் வந்து 3645 போட்டிருக்காங்க. 7 days ஆவரேஜ் வந்து 2882 போட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து சும்மா நமக்கு நம்பர் காமிக்கணும்னு மட்டும்தான். இந்த மாதிரி வீட்டுல இறந்தவங்க எல்லாம் கணக்கு வராது. ஹாஸ்பிட்டல் முன்னாடி 15 hours 16 hours வெயிட் பண்ணி பெட் கிடைக்காம ஆக்சிஜன் கிடைக்காம இறந்தவங்க எல்லாம் இதுல கணக்கு வராது. இந்த மாதிரி கிரிமேஷன் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப ஒரு பெரிய லைன் இருக்குது. ஆனா கணக்கு பாத்தீங்கன்னா 2 டெத் 3 டெத் தான் ரெக்கார்ட் ஆயிருக்குது. இந்த மாதிரி பயங்கரமான டெத் எல்லாம் போயிட்டு இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா மாஸ் கிரிமேஷன் எப்படியெல்லாம் இந்த மாதிரி நம்ம எப்பவுமே பார்த்திருக்க மாட்டோம் இந்தியால. அந்த அளவுக்கு டெத் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்து உலகம் ஃபுல்லாவே நமக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் பாகிஸ்தான், சைனா, எல்லா தேசங்களும் இப்ப வந்து ஒரு எனிமீஸ் அதெல்லாம் கிடையாது, எல்லாருமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ, ஒரு 2 minutes வீடியோ நீங்க பாருங்க. April 29 பாத்தீங்கன்னா 3,80,000 members, 6 million new cases ஏப்ரல் மட்டும்தான். பேரு நம்ம கண்ணு முன்னாடி வீடியோஸ் பார்க்கலாம். எப்படி வீடு முன்னாடி அளவில்லாத ஒரு கவுண்டே இல்ல, கவுண்ட்லெஸ் டெத். இதெல்லாம் பார்த்து ஃபர்ஸ்ட் யுனைடெட் கிங்டம் எப்படி ஹெல்ப் பண்ணுது, பயங்கரமா ஹெல்ப் பண்றாங்க. நமக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க. emergency shipment of 600 items எல்லாம் அனுப்புறாங்க. Oxygen concentrators, and the aim is to provide the support that the Indians பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வென்டிலேட்டர்ஸ், ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ் அனுப்புறாங்க. United States for those remdesivir and other drugs injection தான் இப்ப போடுறாங்க நம்ம இந்தியால கோவிட் பேஷண்ட். இந்த ட்ரக்ஸ் வந்து அனுப்புறாங்க. $100 million worth of medical equipments அனுப்பிச்சிருக்காங்க. $1,100 oxygen cylinders, 15 million masks எல்லாமே நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஏப்ரல் 29th இருந்து நிறைய சப்ளையர்ஸ் வந்து இன்னும் வரப்போகுது. சைனா வந்து
நிறைய இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, வென்டிலேட்டர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறமா இது சிங்கப்பூர் கூட நமக்கு நிறைய ஆக்சிஜன் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்குது. இந்த அளவுக்கு எல்லாமே நமக்கு எல்லா கண்ட்ரீஸ் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, சோ ஆனா நம்ம இந்தியாக்குள்ள என்ன நடக்க போகுது, என்ன நடக்குது, வாட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் இந்தியா, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது பார்க்க முன்னாடி ஒரே ஒரு வசனம் நான் காமிக்கணும். இந்த வசனம் பாருங்க. இந்த வசனம் வந்து ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரொம்ப இது வந்து அப்படியே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2 Timothy 3 chapter 2 Timothy 3rd chapter verse 2 to 4 பாத்தீங்கன்னா, people will be lovers of themselves, lovers of money, boastful, proud, abusive, disobedient to their parents. இந்த வேர்ட் நல்லா வச்சுக்கோங்க. disobedient to their parents, ungrateful, unholy, without love, unforgiving, slanderous, without self-control, brutal, not lovers of the good, and rash, conceited, lovers of pleasure rather than lovers of God. இந்த ஒரு வேர்டு ஒரு வசனம் உண்மையாவே இப்ப நடக்குது. அதுக்கு நிறைய சாட்சி இருக்குது, நிறைய வீடியோஸ் வெளியே வருது. டிஸ்ரெஸ்பெக்டபிள் ஆஃப் பேரண்ட்ஸ் சொல்லிருக்காங்களா, அதுக்கு ஒரு சாட்சி தான் இந்த பிக்சர். இது ஒரு அம்மா, இந்த வீடியோ இப்ப ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்குது. ஒரு அம்மா ஓல்டு லேடி, அவங்க பையன் அந்த அம்மாக்கு பாசிட்டிவ் வந்த உடனே பையன் வந்து அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து அவங்களோட அக்கா வீட்டு முன்னாடி போட்டுட்டாங்க. நான் ரெஸ்பான்சிபிள் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அக்கா வீட்டு முன்னாடி போட்டுட்டாங்க. அந்த பொண்ணு வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரே கைவிட்டு அந்த அம்மா ரோட்லவே சத்து போயிடுச்சு. சோ இதுதான் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் பேரண்ட்ஸ், நல்லாவே கண்ணு முன்னாடியே தெரியுது. இன்னொரு ஒண்ணு பயங்கரமானது என்னன்னா, நமக்கு அவங்க வேற அதர் கண்ட்ரிஸ் வந்து ஒரு மெடிசின் அனுப்பும் போது they believe that அந்த மெடிசின் வந்து ஒரு உசுருன்னு காப்பாடும் நம்பிக்கைலாம் அனுப்புறாங்க. ஆனா அது இந்தியாவுக்கு வந்துட்ட அப்புறமா என்ன ஆகுது, இந்தியா வந்துட்ட அப்புறமா அது பிளாக்ல போகுது, பிளாக் செல்லிங்ல போகுது. ஒரு இந்த ரெமிடிசிவர் வந்து 6 times ஜாஸ்தியா பிளாக் மார்க்கெட்ல சேல் ஆகுது. பேஷண்ட்ஸ்க்கு யாருக்குமே இந்த மெடிசின் போல, யாருக்கோ டப்பு யாருக்கு ஜாஸ்தியா மணி இருக்குதோ அவங்களுக்கு தான் போகுது. நிறைய பேர் சாவுறாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அனுப்புறாங்க, ஈவன் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அதே கதி, எங்கமே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் ஆக்சிஜன் இல்லாம சாவுறாங்க. ஆனா கண்ட்ரிஸ் வந்து சம் டன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க, எல்லாமே பிளாக் மார்க்கெட். இந்த கிரைம் இந்த டைம்ல கூட இவ்வளவு கிரைம் நடக்குது. அதுக்கு எல்லாமே மீறி நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், இந்த வீடியோ பாருங்க. எத்தனோ ஹவர்ஸ், 15 hours 16 hours, நீங்க வீடியோ பார்த்தா நல்லா தெரியும். எத்தனோ ஹவர்ஸ் 15-16 hours வெயிட் பண்ணி 10-12 ஹாஸ்பிட்டல்ஸ் யாருமே அட்மிட் பண்ணாம தள்ளிட்டனா கூட தேடி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணா என்ன ஆகுதுன்னா கொலை பண்ணிடுறாங்க, அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கு ப்ரூஃப்ஸ் எல்லாம் கூட யூடியூப்ல இருக்குது, நீங்க பாருங்க. இவங்க அப்பா வந்து ஜாயின் பண்ண வச்சிருக்குது. இந்த பொண்ணோட அப்பா வந்து they murdered, டாக்டர்ஸ் மர்டர். எதுக்குன்னா நிறைய டேப்லெட்ஸ் கொடுத்திருக்காங்க, எதுவுமே கொடுத்திருக்காங்க, ஆனா எதுவுமே யூஸ் பண்ணல, எதுவுமே ஆக்சிஜன் வென்டிலேட்டர்ஸ் எடுத்துடுறாங்க. எப்படி கில் பண்றாங்கன்னு கூட ரெக்கார்ட் ஆயிருக்குது, நீங்க பார்க்கலாம். யாரನ್ನು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬರಬೇಡಿ, ದಯವಿಟ್ಟು ಬರಬೇಡಿ. ಸೌಂಡ್ வருமா? ದಯವಿಟ್ಟು ಬರಬೇಡಿ. பாருங்க, அடிச்சு சாவடிச்சாங்க. ஒரு வீடியோ 2 வீடியோ தான் வெளியே வந்திருக்கு, ஆனா இது வெளியே வராம நிறைய பிளேசஸ்ல இது நடக்குது. இது எல்லாமே ஏன் எதுக்காக அவங்க சாவடிக்கிறாங்க, அதனால என்ன வருது வந்து யோசிச்சு வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது கோவிட் பேஷண்ட்ஸோட கிட்னி வந்து எஃபெக்ட் ஆகாதான். they are trying to kill. அந்த கோவிட் பேஷண்ட்ஸோட பாடி வந்து
அந்த பேஷண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. எந்த ஆர்கன் இருக்குதோ, எந்த ஆர்கன் அந்த பாடியில இல்லையோ அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கில் பண்ணி அவங்களோட கிட்னிஸ் எடுத்துடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வருது. எவ்வளவு உண்மையா தெரியல. இந்த அளவுக்கு கிரைமோல நம்ம இந்தியா போயிட்டு இருக்குது. இது பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன ஆகுதுன்னே தெரியல. ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, 4 இயர்ஸ் முன்னாடி யாராவது ஒருத்தர் ரோட்ல சாவறாங்கன்னா 10 பேர் ஓடி வருவாங்க ஹெல்ப் பண்ணதுக்கு. இப்போ கண்ணு முன்னாடி சத்தா கூட ஒண்ணுமே இல்ல. அவங்க எங்க பார்த்தாலும் டெத் பாக்குறாங்க. அதனால டிஃபரன்ஸே தெரியல. அந்த கம்பேஷன் ஹார்ட் எல்லாமே போயிடுச்சு. இப்போ யாராவது நம்ம கண்ணு முன்னாடி மர்டர் பண்ணா கூட அசால்ட்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்தியா மாறிச்சு. இது எல்லாமே மாறணும். இந்த கிரைம் எல்லாமே மாறணும். கம்பேஷனேட் ஹார்ட் வரணும். இது இந்த சொன்ன மாதிரி 2 Timothy 3ல ஒரு கூட மிஸ் ஆகாம எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறமா ஃபுல்லா இந்த ஈவில் ஆக்குபை பண்ணிச்சு. பைபிள் சேஸ் தட் ஹோலி ஸ்பிரிட் இஸ் தேர் வித்தின் எவ்ரிவன். ஆனா இந்த ஹோலி ஸ்பிரிட் இல்லாம இப்ப ஈவில் ஸ்பிரிட் டாமினேட் ஆயிட்டு கனிக்கரம் இல்லாம அப்படி சாவடிக்கிறாங்க. எப்படி அந்த ரிலேட்டிவ்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க அம்மாவோ, உங்க தங்கச்சியோ, உங்க பையோ, பொண்ணோ அந்த பிளேஸ்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க? 10 ஹாஸ்பிட்டல் சுத்துனீங்க, அப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டல் கடிச்சிச்சு நீங்க விசுவாசிக்கும் போது அவங்க அங்க அடிச்சு சாவடிக்கிறாங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்து இந்த கோவிட் டெத் ரெடியூஸ் ஆகிறதுக்காக, ப்ரொடெக்ஷனுக்காக, அதுக்கப்புறமா they have to realize what mistake they are doing. அதுக்காக compassionate heart வரணும். இதுக்கு எல்லாருக்காக ராணி அக்கா ப்ளீஸ் ப்ரே பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தாவே நாங்கள் பார்த்த கேட்ட எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் கர்த்தாவே ஆண்டவரே இந்த வேளையில கர்த்தாவே இந்த வசனத்தை கர்த்தாவே ஆண்டவரே 2 நாளாகும் 7ல கர்த்தாவே நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்கு கொள்ளை நோயை அனுப்பும் போது நாங்கள் என்ன செய்யணும், எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் செய்யணும் நீங்க தெரிவிச்சிருக்கீங்கப்பா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஒரு அருமையான வசனம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வேளையில கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் கூட இந்த கோவிட்னால வருகிற பாடுகளை நினைச்சு கர்த்தாவே ஆண்டவரே எங்களிடத்துல இருக்கிற பாவங்கள் ஆண்டவரே பொல்லாத காரியங்களை நாங்கள் முதல்ல அறிக்கை பண்ணுகிறோமாப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக கர்த்தாவே நாங்கள் முதல்ல எங்களை கழுவுகிறோம் அப்பா, சுத்திகரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் அப்பா, பாதம் பணிந்து கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எங்களுடைய ஜீவிய காலத்துல வரும் என்று நாங்கள் ஒரு துளி கூட நாங்கள் நினைத்து பார்த்ததில்லப்பா. ஆண்டவரே இந்த வேளையில கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே கோவிட்னால கர்த்தாவே எங்களுக்கு உலக நாடுகள் உதவினாலும் எங்களுடைய தேசம் கர்த்தாவே எங்களை கொடுமைப்படுத்துகிறதப்பா. எங்கள் தேசத்து ஜனங்களுக்கு சரியான கர்த்தாவே மெடிக்கல் உதவி இல்லாமல் ஆண்டவரே கர்த்தாவே இப்படியாக கர்த்தாவே கொடுமைப்படுத்துகிறார்களப்பா. ஆண்டவரே நீர் அறிவீர் ராஜா. ஆண்டவரே நீர் அறிவீர் ராஜா. எங்களுடைய தேசத்து ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லப்பா. எங்களுடைய தேசத்து ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லப்பா. ஆண்டவரே நல்ல தலைவர்களை கர்த்தாவே இல்ல கர்த்தாவே, நல்ல தலைவர்கள் ஆண்டவரே நீர் கர்த்தாவே பரம தகப்பனாய் இருந்து எங்கள் தேசத்து ஜனங்களுக்கு கர்த்தாவே இனிமேல் எந்த ஒரு நோயும் வராதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் தேசத்து அதிகாரிகள் கர்த்தாவே தேசத்து தலைவர்கள் எங்களை காப்பாற்ற மாட்டார்கள் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்து ஜனங்கள் கர்த்தாவே இந்த கோவிட்ங்கிற கொடிய நோயால கர்த்தாவே அழிகிறார்கள் அப்பா. எங்கு பார்த்தாலும் கர்த்தாவே கூக்குரல், எங்கு பார்த்தாலும் அழுகை, எங்கு பார்த்தாலும் வேதனைப்பா. ஆண்டவரே எங்களுடைய காலத்துல கர்த்தாவே நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டோம் அப்பா. எங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன், எங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கர்த்தாவே அவர்களுக்கு யாருக்கும் கர்த்தாவே இந்த மாதிரி ஒரு கொடுமை வரக்கூடாதப்பா. ஆண்டவரே இந்த நாள்ல கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே எல்லாரும் ஒருமனப்பட்டு கெஞ்சிரோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு அருமையான சத்தியத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதன் கர்த்தாவே நாங்கள் வாசித்து அதன்படி நடந்து கர்த்தாவே எங்கள் தேசத்தை பாதுகாக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் இந்த நேரத்துல கதறி அழகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கர்த்தாவே விசேஷமாய் கர்த்தாவே இந்த தேசத்துல கர்த்தாவே
அநேக பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீரப்பா. அதனால நாங்கள் மெத்தனமாக எங்கள் இந்திய தேசத்தை குறித்து கர்த்தாவே பாரப்படாமல் நாங்கள் இருந்து விடக்கூடாதப்பா. நிர்விசாரமாக நாங்க இழுந்து விடக்கூடாதப்பா. ஆண்டவரே, அங்க நடக்கிற ஒவ்வொரு கொடுமைகளையும் கர்த்தாவே ஒரு சில வீடியோக்கள்லயும் ஒரு சில செய்தி மூலமாக மாத்திரம் நாங்க கேள்விப்படுகிறோம் அப்பா. அங்க அநேக கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறப்பா. எங்கள் தேசத்தை சுத்திகரிங்கப்பா. எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நல்ல ஊழியர்கள் ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாக போதித்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ரட்சிக்க கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. தேசத்துல இருக்கிற கொடுமைகளை எல்லாம் நீங்க எடுத்து போடுங்கப்பா. அப்பா, நீ நினைத்தாலும் கர்த்தாவே ஒரு விசை கர்த்தாவே போதும் ஆண்டவரே. நாங்கள் இங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, கதறி ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பாதத்துல எங்களை கண்ணீரை நாங்கள் விடுகிறோம் அப்பா. ஆம் கர்த்தாவே, எங்களுடைய சொந்த குடும்பங்களுக்காக நாங்கள் எப்படி கதறி அழுது ஜெபிப்போமோ கர்த்தாவே, அப்படியாக ஜெபிக்க கூடிய பாரத்தை எங்கள் சபை மக்களுக்கு நீங்க கொடுங்கப்பா. கொடுத்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த பாரத்தை உணர்த்தின பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இதை ப்ரொஜெக்ட் பண்ணி கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே அதை சத்தியமாக அறிவித்த பிள்ளைகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து கர்த்தா இவ்வளவு நாள் நாங்கள் அதிக பாரப்படாமல் இருந்திருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்கப்பா. உங்க பாத்திர விழுந்து கெஞ்சிரோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த சுகங்களும் சௌகரியங்களும் எங்களை அதை மறக்க செய்திருந்தால் நீங்க மன்னிங்க ராஜா, மன்னிங்க ராஜா. ஆண்டவரே, எங்கள் தேசத்துல உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நோய் இனி யாருக்கும் வரக்கூடாதப்பா. வந்தது போதும் ஆண்டவரே. மன்னிங்க 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 ஆண்டவரே. இனிமேல் இந்த ரேஷியோ குறையணும் ஆண்டவரே. இன்றைய தினத்துல கர்த்தாவே நாங்கள் கதறி அழுத ஜெபத்தின் மூலமாக கர்த்தாவே, எங்கள் சபை மக்கள் அழுத ஜெபத்துல கர்த்தாவே, அந்த கண்ணீரின் பலன் கர்த்தாவே, எங்கள் கண்ணீர் உமது துருத்தியில இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் கண்ணீரை ஒரு சொட்டு கண்ணீரை கண்டால் கர்த்தாவே, நீர் அநேக ஜாதிகளுக்கு நீங்க இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க இந்த வேளையில கெஞ்சிரோம் அப்பா. இந்த தினத்துல இருந்து கர்த்தாவே எங்கள் தேசத்துல கோவிட் ஆண்டவரே இந்த ரேஷியோ குறைந்து ஆண்டவரே சீக்கிரமாய் ஒன்றும் இல்லாமல் போகணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க. எங்க ஜெபத்தெல்லாம் நீங்க அங்கீகரிங்க ஆண்டவரே. அப்பா, இந்த கொடுமையான வீடியோக்கள் கர்த்தாவே இனிமேல் தேசத்துல இருக்க கூடாதப்பா. மறைக்கப்படக்கூடாது ஆண்டவரே, ஆனால் இருக்க கூடாது கர்த்தாவே. அழிக்கணும் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே டாக்டர்ஸ் ஆண்டவரே, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க தங்களுடைய சுயநலங்களுக்காக கர்த்தாவே எந்த உயிரையும் கொல்லக்கூடாதப்பா. ஆண்டவரே, அந்த பயம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை குறித்த பயம், சத்தியத்தை குறித்த பயம் வரணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த பைபிள் போய் சேரணும் ஆண்டவரே. இந்த சத்தியம் அவங்களை வாசிக்கணும் கர்த்தாவே. ஆண்டவரே, அதை வாசித்து கர்த்தாவே அதனால கர்த்தாவே அவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. உணர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த கல் நெஞ்ச கரையப்படணும் ஆண்டவரே. அப்பா, எது செய்தாலும் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் அந்த பிள்ளையோட மனதுல வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, மக்கள் பார்க்கவில்லை ஆண்டவரே, சிசிடிவி கேமரா பார்க்கவில்லை, எல்லாவற்றையும் நாங்கள் மறைத்து விட்டோம் என்று அவர்கள் ஆண்டவரே மெத்தனமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், எங்கும் அவருடைய கண்கள் உலாவி சுற்றி வருகிறது என்று கர்த்தாவே அவர்கள் நினைக்கணும் ஆண்டவரே. அப்படியாக தேசத்துல ஒவ்வொரு ஜீவனையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்று இல்ல ராஜா. ஒரு தேசத்துல கர்த்தாவே எல்லாரும் கர்த்தாவே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் என்று கர்த்தாவே இந்த இந்திய தேசத்தை குறித்து கர்த்தாவே இன்றைய தினத்துல இருந்து நாங்கள் பாரப்படுகிறோம் அப்பா. ஆம் கர்த்தாவே, எங்களுடைய ஜப குறைவோ என்னமோ தெரியல ஆண்டவரே, எங்கள் தேசம் பற்றி எரிகிறதப்பா. இந்த கோவிட்னால பற்றி எரிகிறதப்பா. எங்கு பார்த்தாலும் எந்த திசையில திரும்பினாலும் கோவிட் என்ற செய்தியை தானே சாமி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க கர்த்தாவே எங்களை மன்னியும் அப்பா. நாங்கள் எங்களை தாழ்த்துறோம் அப்பா. எங்களிடத்துல இருக்கிற குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்துல சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. மன்னிங்கப்பா. தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் தேசத்துல உள்ள பிள்ளைகளையும் கர்த்தாவே, இந்த தேசத்துல உள்ள பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இனிமேல் உலகத்துல கர்த்தாவே கோவிட் என்ற பேச்சே இல்லாதபடி கர்த்தாவே நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு நிமிடம் போதும் ஆண்டவரே. எங்கள் சபை மக்களுடைய கண்ணீருக்கு நீங்கள் பதில் தாருங்க ஆண்டவரே. நீ செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. ஜெபத்தை கேட்டு நீங்க சீக்கிரமாய் பதில் தாருங்கப்பா. நாங்கள் இனி அடுத்த செய்தி கேட்கும் போது கொரோனா குறைந்திருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படணும் அப்பா.
உமது நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. கர்த்தாவே துதிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க போயிருந்தால் உமக்கு நன்றி கர்த்தாவே. ஜெபத்தை கேட்டு பதில் தருவீரப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மீட்பர் இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை கேளுங்க கர்த்தாவே. ஆமென். ஆமென். ரெண்டாவது பாயிண்டாக ப்ராப்பர் கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்ச். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுனா பொலிட்டிக்கல் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குது, பொலிட்டிக்கல் எவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருக்குது, ஒரு இந்த சின்ன வீடியோலவே நீங்க பார்க்கலாம். बड़े भाई थे 38 साल के थे, रिकवर हो गए थे, ऑक्सीजन पे थे। मेरे सामने तड़प के ऑक्सीजन की मशीन बंद हो गई, कुछ नहीं आ रहा था, मेरे सामने तड़प के खत्म हुए। में गैस कांड के पीड़ित के बाद दूसरा फैक्ट है जो हमको देखना पड़ रहा है। அப்புறமா அந்த அளவுக்கு பாக்குறாங்க. 72 பாடிஸ் வந்து ஏப்ரல் 15 மட்டுமே 72 பாடிஸ் வந்து கிரிமேஷன் பண்ணிருக்காங்க. ஆனாலும் 4 டெத் தான் காமிக்குது. கவர்மெண்ட் காமிக்குது 4 டெத். 31 கிரிமேஷன் நடந்த பிளேஸ்ல 2 டெத் தான் காமிக்குது. இந்த பிளேஸ் பாருங்க, இதுல 0 கோவிட் டெத்ஸ் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி டோக்கன் நம்பர் அவர்ஸ் கணக்குல கிரிமேஷன் பண்ணதுக்கு பாடியை வச்சிட்டு வெயிட் பண்ணுனா அதுக்கு அப்புறமா தான் நமக்கு அந்த ஸ்லாட் வரும். பாருங்க ரெக்கார்டிங் பண்ணுங்க. कोरोना वार्डीज முன்னாடி இப்படி இருக்கும்போது எல்லாமே ஆக்சிஜன் இல்ல. बस इतने दोनों को जोड़ के इसमें डाल. அந்த பேஷண்ட் பக்கத்துலவே டெட் பாடி கூட இருக்குது. ஆனா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. நிக்கிறாங்க. இப்படி இருந்தா இந்த மினிஸ்டர் சொல்றாங்க, நான் எங்ககிட்ட ஆக்சிஜனுக்கு குறைவே இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க கேட்கலாம். माहौल जो पैदा किया जा रहा है, तो मेरा मानना है कि अभी ऑक्सीजन की हमारे पास कोई कमी नहीं है, इंजेक्शन पर्याप्त हैं। सर जी आप 5 मिनट में मर रहे हैं आदमी, 5 मिनट में कम समझ रहे सर, 5 मिनट में। मैं डॉक्टर परिहार गोपाल से शासन से प्रशासन आज दिन पर अपील करना चाहूंगा कि ऑक्सीजन की कमी से लोग मर रहे हैं, कृपया ध्यान दें। 8-8 घंटे 9-9 घंटे लाइन में लग के हॉस्पिटल की वैन को एक सेकंड, आप सोचिए 10 पेशेंट एक सेकंड में कैसे सर्वाइव करेंगे। मैं 7 दिन से एडमिट हूँ और मुझे डॉक्टर ने रेमडेसिविर इंजेक्शन लिखे हैं। उन्होंने कहा था कि हॉस्पिटल में मिल जाएंगे। एक इंजेक्शन तो मिल गया, एक लग गया अभी तक मुझे। और अभी आज मेरी फैमिली काफ़ी परेशान हो रही है। बाहर भी अवेलेबल नहीं है, काफी लोगों को नहीं लगा, सब परेशान है। எங்க போயிச்சு அந்த மார்க்கெட்ல இருந்து, எங்க அந்த इंजेक्शन எல்லாம் போயிச்சு, லாஸ்ட்ல உங்களுக்கு கன்ஃபார்ம் दे रहता नहीं, सारे जूनियर डॉक्टर को लोग भेज देते हैं वहाँ पर। और 2-3 दिन से हम लोग ब्लड सैंपल लिखवाने के लिए तो उधर घूम रहे थे, इतने को तैयार नहीं। ஒரு மினிஸ்டர் ஒரு இதுக்கு ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க, இப்படி எல்லாம் இறந்துறாங்களே, இப்படி எல்லாமே டெத் ஆகுறாங்களே, நீங்க என்ன சொல்வீங்கன்னா அவங்க ஆன்சர் பாருங்களேன். हाँ तो एक क्या है कि जो आप बता रहे हैं कि रोजी ने मर रहे हैं, अब मरने से क्या है कि उम्र हो जाती है। எல்லாரும் மறக்குறாங்கன்னு சொல்றாங்க, வயசானா மறந்துருவாங்க, அதுக்கு என்ன இருக்குதுன்னு கேக்குறாங்க. So if they are old they will die, there is nothing in that ன்னு சொல்றாங்க. அவ்வளவு அசால்ட்டா.
उसको तो मरना भी पड़ता है। ஹைலைட்டா நான் காமிக்கும். எத்தனோ தூரத்துல இருந்து எத்தனோ கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர், ஒரு ஆக்சிஜன் டேங்க் வந்திருக்குது. இந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் போயிட்டு 2 hours அந்த டேங்கர் நீ ஸ்டாப் பண்ணி, அவங்க எம்எல்ஏ வர வரைக்கும் ஸ்டாப் பண்ணி போட்டோ ஷூட் பண்ணிட்டு அதுக்கு பூஜை பண்ணி அவங்க தான் எல்லாருக்குமே ஆக்சிஜன் அனுப்ப மாதிரி ப்ரொட்ரேட் பண்ணி அவங்க ஓட்டுக்காக இந்த எல்லாம் பண்றாங்க. இந்த கேவலமான இது சிச்சுவேஷன் பாருங்க. அந்த ரெமிடிசிவர் அந்த மருந்து 800 பீசஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து திருடப்பட்டு இருக்குது. they stole. இது ஒரு இதுக்குதான். பட் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நியூஸ். ஆனா தெரியாம எத்தனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து எத்தனை மருந்து பிளாக் மார்க்கெட்டுக்கு போகுது தெரியல. இதையே இல்லாம இது மட்டும் தான் பண்ணல. அவங்க பண்ணாதது எதுவுமே இல்ல. இன்னொரு விஷயம் பாக்குறோம், டிமானிட்டைசேஷன்ல ஸ்டார்ட் பண்ண அந்த cruel and criminal things betrayal of farmers. எத்தனோ farmers மறந்து they lose their families and they suicide பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா அவங்க கிட்ட அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த லேண்ட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டு பல்சஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. சீப் குவாலிட்டி பல்சஸ் இம்போர்ட் பண்ணிட்டு பட்ஜெட்ல எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க. அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா மீடியா அது பத்தி யார் வெளியே சொல்றாங்களோ அவங்க எல்லாம் அடிச்சிருக்காங்க. மீடியா மினிஸ்ட்ரியில நிறைய பேருக்கு ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. தலித் they targeted the dalits. அவங்க அது இல்லாம பப்ளிக் மணில நம்ம பிஎம் 2024 crores இப்ப வரைக்கும் அவங்க ரூல் பண்ண டைம்ல 2024 crores பப்ளிக் மணி யூஸ் பண்ணி ஃபாரின் ட்ரிப்ஸ் போயிருக்காங்க. இப்ப வரைக்கும் எந்த பிஎம் இந்த அளவுக்கு காசு வேஸ்ட் பண்ணதே கிடையாது. இந்த அளவுக்கு நம்ம இந்தியானே இந்த பொலிட்டீஷியன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாமே க்ரூயலா மாத்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சேஞ்சுக்காக, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்சுக்காக அவங்க என்ன தப்பு பண்றோம் அவங்களுக்கு தெரியணும். அதுக்காக எல்லாத்துக்காக பிரியாக்கா ப்ரே பண்ணுவீங்களா? எல்லாரும் நம்ம தேசத்தின் நிலைமையை யோசி இந்த கால வேளையில நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம நம்ம எப்படிப்பட்ட ஜனங்களா நம்ம இப்ப ஜெபிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் இருக்கணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தினால நம்ம டோட்டலா ஒரு 25 பேரு தான் கூடி இருக்கோம். எத்தனை பேரு இந்தியால இப்படி கூடி ஜெபிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, சர்ச்சஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனா இந்தியாக்காக நம்ம ஸ்பெஷலா இங்க அபுதாபில இருந்து நம்ம நிறைய பேர் வெளியிருந்து கூட கனெக்ட் ஆயிருக்கீங்க. எல்லாருமே நம்ம சேர்ந்து ஜெபிக்க போறோம் ஒருமனப்பட்டு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்தை சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன வசனத்தின்படி அப்பா இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் நம்ம மன உருக்கத்தோடு நம்ம ஜெபிக்க போறோம். அப்பா என்னுடைய தேசத்திற்கு நீங்க சேமத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல வாய்களை திறந்து நம்ம கூக்குரலிட போறோம். அப்பா நீங்க கர்த்தாவே அப்பா எங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை உண்டு பண்ணுங்க தகப்பனே. அப்பா நீர் கர்த்தாவே அப்பா மனமிருங்குகிற தேவன் தகப்பனே. அப்பா நீர் கர்த்தாவே அப்பா அப்பா ஒவ்வொரு லீடர்ஸ் எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸும் கர்த்தாவே நீங்க உணர்வடைய செய்யுங்க தகப்பனே. இப்படியா வசனம் சொல்லுது நமக்கு, இப்பொழுது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அதன்படி ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஒரு உணர்வுள்ள ஆவி, இந்தியா தேசம் முழுவதும் ஒரு உணர்வுள்ள ஆவி ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்க இப்பொழுது நம்ம வேண்டிக் கொள்ளுகிறபடியே அப்படியாய் கர்த்தர் நடத்த போகிறாரு. அதாவது எசேக்கியேல்ல வசனம் இப்படியா சொல்லுது நமக்கு ரொம்ப தெளிவா, நான் தேசத்தை அழிக்காத படிக்க திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணும் போதே பரலோகத்துல அந்த ஜெபம் எட்டப்பட்டதா இருக்குது. ஆனா இப்பொழுது நம்ம 25 பேர் ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு நம்ம ஜெபிக்க போறோம். இந்த தேசத்துல காணப்படுகிற இந்த பாழ்கடிப்பு எல்லாமே மாற்றப்பட போகுது. நம்ம கூடிய சீக்கிரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை இந்திய தேசத்துல காண போறோம். லீடர்கள் எல்லாருமே மாற போறாங்க. பிரைம் மினிஸ்டர் மாற போறாரு.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வர ஒரு PM நம்ம தேசத்துக்கு வர போறாரு. ஆல்ரெடி ஆந்திரால நம்ம பாக்குறோம். கர்த்தருக்கு பயந்த மனுஷன் ஒருத்தர் சிஎம்மா இருக்கிறார். அது போல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அப்படியா மாற போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை இந்திய தேசத்துக்கு எடுத்துட்டு வரப்போது. எல்லாரும் கைகளை உயர்த்தி, அப்பா இந்த வேலையில கர்த்தாவே எங்களுடைய தேசத்திற்காய் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா, அங்க இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இதோ கர்த்தாவே அப்பா பிசாசானவன் ஆட்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே அப்பா அப்பா ஒவ்வொரு தேசத்து ஜனங்கள் மீதும் லீடர்ஸ்கள் மீதும் கர்த்தாவே அப்பா நாங்க இப்ப ஜெபிக்கிறது நிமித்தமாக அப்பா அந்த பிசாசை நாங்க அதம் பண்ணுகிறோம் தகப்பனே. அப்பா நீர் கர்த்தாவே மகிமையான காரியத்தை செய்கிற தேவன் அப்பா. நீர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தகப்பனே. அப்பா உம்முடைய கர்த்தாவே உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது எங்கள் தேசத்திற்கு நேராய் நாங்க அப்பா ஒரு சபையாய் நாங்க பேசுகிறோம் தகப்பனே. அப்பா ஒருமனப்பட்டு பேசுகிறோம் தகப்பனே. அப்பா இதோ தகப்பனே அப்பா சபையானது தகப்பனே ஒளி தரும் அப்பா, ஒளி தரும் கர்த்தாவே. அப்பா ஒரு விளக்காக நிற்கணும் தகப்பனே. அப்பா இதோ தகப்பனே அநேக சபைகளில கர்த்தாவே ஜபங்கள் ஏறெடுக்கப்படட்டும் தகப்பனே. இந்த மாதிரி கர்த்தாவே ஆன்லைன்ல அப்பா ஏறெடுத்து தகப்பனே எங்களுடைய தேசத்துல கர்த்தாவே நடக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷன்களும் மாறட்டும் தகப்பனே. நீர் அற்புதமான தேவன், அதிசயமான தேவன் அப்பா. நாங்க வேதத்துல வாசிக்கிறது போல தகப்பனே அப்பா நாங்க ஒருமனப்பட்டு கேட்கும் பொழுது கர்த்தாவே அந்த பாழ்கடிப்புகளை எல்லாம் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நேராய் நாங்க அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு கர்த்தாவே இந்த இடத்துல இருந்து எங்குமே ஒத்தாசை வராது தகப்பனே. அப்பா பரலோகத்திலிருந்து உம்மிடத்திலிருந்து மாத்திரம் ஒத்தாசை வரும் நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்க வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே அப்பா அந்த லீடர்ஸ்களை எல்லாம் மாற்றுவீராக தகப்பனே. அப்பா அப்பா ஜனங்களுடைய கண்களை திறப்பீராக தகப்பனே. அப்பா எது கரெக்ட் எது ராங் என்று கர்த்தாவே டிசர்ன் பண்ணி கர்த்தாவே அவர்கள் சரியான ஒரு லீடர்ஸை சூஸ் பண்ணத்தக்க கர்த்தாவே ஒரு இருதயத்தை அப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் தருவீராக தகப்பனே. அப்பா நீர் கர்த்தாவே எங்களை கொண்டு அப்பா நாங்க இந்த ஒருமனப்பட்டு ஜெபத்தின் நிமித்தமாக கர்த்தாவே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தாவே எங்களுடைய தேசத்திற்கு நீங்க தர போறீங்க. அதற்காக நாங்க நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு லீடர்ஸையும் கர்த்தாவே ஒவ்வொரு அப்பா மக்களையும் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் உள்ள பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் கர்த்தாவே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும், பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் தகப்பனே. அப்பா நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தேசத்தை உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே மகிமை அடைவீராக. எல்லா இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சூசன் ப்ரே பண்ணோம். இது எஜுகேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து ரொம்ப ஷார்ட்டான ப்ரேயர் பாயிண்ட் தான். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ஓவர் 1.5 மில்லியன் ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. 286 மில்லியன் சில்ட்ரன் வந்து ஸ்கூல் இல்லாம இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே வந்து ஆன்லைன்ல மாறினாலும் 26% மட்டும் தான் ஆக்சஸ் இருக்குது. இந்த இன்டர்நெட்டுக்கு எல்லாமே 26% தான் ஆக்சஸ் இருக்குது. எஜுகேஷன் வந்து ரொம்பவே மோசமா போயிருக்குது. அது இல்லாம அப்படி இல்லாம இன்னொரு சைடு ஈவல் வந்து ஈவன் எஜுகேஷன் கூட விடல. இப்ப பாத்தீங்கன்னா புக்ஸ் சின்ன இன்ஃபேண்ட்ல இருந்து சின்ன KG1 KG2 பசங்களுக்கு புக்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஹோமோசெக்சுவாலிட்டி வந்து காமனா அவங்க படிக்க மாதிரியே புக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஈவன் பொம்மைல இப்ப இப்படி இல்லாம ஒரு அனிமல்ஸ் கூட மேல் அனிமலோட அவங்க 2 பேர் வந்து பேரண்ட் மாதிரி அவங்களுக்கு வந்து இது தப்பே அது எனக்கு தெரியாதபடிக்கு ஒரு சின்ன ஏஜ்ல இருந்து அவங்களுக்கு வந்து இது ஈக்குவல் தான். 2 லேடிஸ் வந்து பேரண்ட்ஸ் மாதிரி, 2 ஜென்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் மாதிரி, இந்த மாதிரி தான் இது வருது. இது ஓகே, இது வந்து அதர் கண்ட்ரிஸ் நம்ம கிடையாதுன்னு நினைக்கிறதுக்கும் இல்ல. நீங்க டைம்ஸ் இந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா பாருங்க, மகாராஷ்டிரா சோசியாலஜி டெக்ஸ்ட் புக் இன்க்ளூட் சிங்கிள் பேரண்ட் அண்ட் சேம் செக்ஸ் ஃபேமிலிஸ். இது வந்து அப்படியே பசங்களுக்கு வந்து கவர்மெண்டே ரிலீஸ் பண்ணிருக்குது, எஜுகேஷனல் டிபார்ட்மெண்டே ரிலீஸ் பண்ணிருக்குது. அந்த அளவுக்கு போயிருக்குது. நிறைய கண்ட்ரீஸ்ல நீங்க சேஞ்ச் எல்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே சவுதி அரேபியால கூட ராமாயண மகாபாரதம் எல்லாம் கூட பசங்க படிக்கிறாங்க. சோ இந்த அளவுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்குது. இதுக்காகவும் அது அப்படியே அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேருக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய தேவைகள். ஆனா பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே காட் இஸ் ப்ரொவைடிங் எவ்ரிதிங். ஆனா இதெல்லாமே ஓவர் கம் பண்ணி இது எல்லாருக்குமே ஏற்ற டைம்ல ஜாப் வர்றதுக்காகவும் சூசன் ப்ரே பண்ணுவீங்களா?
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ராஜா, எங்கே 2-3 பேர் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ராஜா. இதோ தகப்பனே, நாங்கள் வேறு வேறு இடத்துல இருந்தாலும் தகப்பனே, ஆவியிலே ஒன்றுபட்டிருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, நீங்க தகப்பனே ஆண்டவரே எங்களுக்குள்ளாக வந்து தகப்பனே எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வேண்டுதலை ஆண்டவரே தேவன் ஒருபொழுதும் புறம்பே தள்ளுகிறதில்லை ராஜா. இதோ தகப்பனே ஆண்டவரே, விசேஷமாக தகப்பனே இந்த குழந்தைங்களுக்காக வருகிறோம், எஜுகேஷன் சிஸ்டம் அன்எம்ப்ளாய்மெண்ட்காக வருகிறோம் தகப்பனே. இசப்பா, எத்தனையோ பேர் தகப்பனே ராஜா ஆண்டவரே இந்த காலத்துல தகப்பனே இசப்பா ஆண்டவரே இந்த மாதிரி கர்த்தாவே இந்த கோவிட் இஷ்யூஸ்னால கர்த்தாவே இசப்பா படிக்க முடியாம ஆண்டவரே ராஜா ஆண்டவரே இன்டர்நெட் இஷ்யூஸ்னால கர்த்தாவே பணம் இல்லாத வசதினால தகப்பனே இசப்பா ஸ்கூல்ல சேர முடியாத எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே ராஜா இருக்கும்போது தகப்பனே இசப்பா அந்த பிள்ளைகளுக்கு எல்லாக தகப்பனே நீங்க ராஜா ஒளியா இருந்த ராஜா இசப்பா ஆண்டவரே ஒரு விசேஷத்தை ஆண்டவரே கிருபையினால் தகப்பனே இசப்பா இந்த பிரச்சனை எல்லாவற்றுக்கும் விடுதலை தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இசப்பா, இதோ தகப்பனே நாங்கள் ஒன்றுபட்டு கேட்டால் ராஜா இசப்பா 2-3 பேர் ஒருமனப்பட்டு கூடும் முன்னமே இசப்பா நான் பதில் அளிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ராஜா. இதோ தகப்பனே நாங்கள் ஒரு மனமாய் தகப்பனே இந்த காரியத்துக்காக வருகிறோம் தகப்பனே. எத்தனையோ பேர் தகப்பனே, எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ ராஜா காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கர்த்தாவே இசப்பா, எத்தனையோ கண்டவரே காலேஜ் முடிச்சுட்டு தகப்பனே இசப்பா படிக்க வழி இல்லாமல் கர்த்தாவே ஆண்டவரே சைல்ட் லேபருக்கும் ஆண்டவரே செக்ஸ் டிராஃபிக்கும் கர்த்தாவே இசப்பா இன்னும் எவ்வளோ விஷயத்துக்கு கர்த்தாவே இசப்பா போறாங்க தகப்பனே. இசப்பா இது எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே ராஜா நீங்க தகப்பனே இந்த ஆண்டவரே இந்த பிள்ளைகளையும் கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகளையும் கர்த்தாவே இசப்பா அதுல இருந்து விடுவித்து தகப்பனே இசப்பா எஜுகேஷன்ல கொடுக்குற மாதிரி கர்த்தாவே நீர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். அது ஆண்டவரே எங்க சபையாக தகப்பனே எவ்வளோ சபைகள் இருக்கு தகப்பனே. நாங்கள் சபையாக தகப்பனே எல்லாரும் ஒன்று கூடி தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்றதுக்காக என் கரங்களை நீங்க உயர்த்துங்க ராஜா. எங்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே இசப்பா ஆண்டவரே. இதோ தகப்பனே விசேஷமாக தகப்பனே அன்எம்ப்ளாய்மெண்ட்காக வருகிறோம் தகப்பனே இசப்பா. எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களே ராஜா. இசப்பா இந்த பேண்டமிக்னால தகப்பனே இசப்பா நீர் கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் சபையில வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக வருகிறோம். இந்தியாவில் வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக வருகிறோம். அபுதாபியில வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக கூட வருகிறோம் தகப்பனே இசப்பா. நீங்க தகப்பனே அவர்களை போஷிக்கிற காக்கைக்கும் கர்த்தாவே இசப்பா காக்கைக்கும் குஞ்சுகளுக்கும் நீங்க போஷிக்கிற தேவன் தகப்பனே இசப்பா. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை போஷிக்கிற வல்லவராய் இருக்கிறதுனால உமக்கு நன்றி தகப்பனே. இதோ ராஜா விசேஷமாக தகப்பனே இசப்பா எங்க சபையில இருக்கிற ஒவ்வொரு வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்காக கூட வருகிறோம் தகப்பனே. கர்த்தாவே நீங்க தகப்பனே எங்களும் எங்க குடும்பத்தை நீங்க ஆண்டவரே விசேஷ விதமாய் நீர் போஷிக்கிறதுக்காக நன்றி இசப்பா. ஆண்டவரே ஒரு மிராக்கல் டோரை நீர் ஓபன் பண்ண போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏன்னா ஆண்டவரே நீர் தாவீதின் திறவுகோலை எங்க கையில கொடுத்திருக்கிறீங்க ராஜா இசப்பா. ஆண்டவரே அந்த அதிகாரத்தின்படி ராஜா வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்க கேட்கிறோம் தகப்பனே இசப்பா. ஒரு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் இதோ தகப்பனே சம்பள உயர்வுக்காக ராஜா ஜாப் சேஞ்சுக்காக இருக்கிற எல்லாருக்காக வருகிறோம் தகப்பனே இசப்பா. நீங்க கர்த்தாவே ஒரு அற்புதத்தின் தேவனா இருந்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறீன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே கர்த்தாவே இங்க இருக்கிற ஆன்லைன் ஸ்கூல்ஸ்ல இருக்க படிக்கிற பிள்ளைகள் தகப்பனே ஏதோ ஆண்டவரே எவ்வளவு கேவலமான நீர் வெறுக்கிற காரியத்தை எல்லாம் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே ராஜா. ஒரு விசை கூட மனமிறங்கி ஒரு நல்ல மினிஸ்டர்ஸ், நல்ல எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் படித்திருக்கிற தகப்பனே இசப்பா நீங்க தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிற இந்த அருவருப்பான காரியத்தை கர்த்தாவே ஆண்டவரே பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து நீர் எடுத்து போட போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா இசப்பா. நீங்க கர்த்தாவே எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க. நாங்க எதெல்லாம் கட்டி ஜெபிக்கிறோமோ ஆண்டவரே அதெல்லாம் பரலோகத்திலேயே கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்களே. எதெல்லாம் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோமோ ஆண்டவரே அதெல்லாம் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்களே. கர்த்தாவே சாத்தான் கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாற நாங்க ஆண்டவரே நீங்க கிருபை தாங்க ராஜா. பிள்ளைகளோட வாழ்க்கை தகப்பனை செழித்திருக்க ஆண்டவரே கிருபை தாங்க. அவங்க ஆண்டவரே நீங்க தான் இசப்பா ஞானத்தை தருகிற தேவன் ராஜா. அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை நீங்க தாங்க ராஜா. ஆண்டவரே விசேஷமாக எங்க பிள்ளைகள் தகப்பனே எல்லா விதத்திலும் சிறந்து விளங்க நீர் கிருபை தாங்க ராஜா. நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்துங்க. அருமை இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அவரோட பிரேயர்ஸ்க்கு ஆன்சர் கொடுப்பாங்க. சீக்கிரமா நம்ம சாட்சி சொல்ல போறோம். தேங்க்யூ.